வெல்கம் பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கிரிக்கெட் லீஜெண்ட்ஸ் 2025ல் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கும் ஆர்சிபிக்கும் சன்ரைஸ் விசஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டேபிள்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோம். ஃபஸ்ட் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் எப்பவுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் பார்த்துங்க, ஸ்கோர்ஸ்லாம் பார்த்துங்க. பெங்களூர் விசஸ் ஹைட்ராபாத். நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ், அதனால் ஆர்சிபி சம்மந்தமான கேம்ஸ் தான் போடுவோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹெட்டு குத்துறோம். பேட்டிங் தான் நம்ம எப்போயும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிரவுண்டை பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம பேட்டிங் ஸ்கோர் இது அவங்க பவுலிங்கோட ஸ்கோரு. அவங்க உள்ளே போகலாம். டிக்கெட்லாம் கொடுத்தாச்சு. IPL 2025 கொஞ்சம் ஆட்ஸ் வந்தனால வீடியோ ஸ்ப்ரிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங்லேயே ஒரு 4 தான் நினைக்கிறேன். 4 தான். சூப்பர். ஓப்பனிங்கில் ஒரு 4 அடிச்சிட்டாரு ஃப்ரம் துபே. மறுபடியும் அடிப்பாரா? 4 இல்லை 6? ஸ்ட்ரைட்டில் கேப்பில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. 102 meters 10 runs. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இதில் போட்டிருப்பேன். 10 overs 20 overs இருக்கும். அதில் நம்ம 10 overs தான் கொடுப்போம். 20 overs கொடுத்தா நம்ம எவ்வளவோ அடிப்போம். ஆனால் 10 runsக்கே 10 oversக்கே நம்ம 300 ஏம் பண்ணி அடிச்சிடுற முடியாது. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணால் தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் ரைட் சைடில் ஒரு கேப்பில் வச்சுருக்கார் பவுண்ட்ரி. ஆனால் கேட்சு போக வேண்டியது, கேட்சு போகல. அதனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். 22 ஃப்ரம் ஆர்சிபி. துபே அடிக்கிறாரு. தொடர்ந்து ஒரு 4 6, ஒரு 4, 3 6 அடிச்சிருக்காரு. இப்போ 4வது 6 அடிச்சிருக்காரு. சூப்பர். ட்ரையல் ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவர். ஓகே, ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாங்க. ரெட் கோலி களத்தில் இறங்கியிருக்காரு. ஓப்பனிங்கில் ஒரு 6 தட்டுவாரா? ரைட் சைடு கேப்பில் அடிச்சிருக்காரு. தூபி அடிச்சு அதே கேப்பில் 40 runs. ஆர்சிபி அடிங்க. ஆர்சிபி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கேப் விழுந்திருக்கு. ஆர்சிபி அடிங்க. 6 தான் அடிக்கிற. ஒரு பாலும் 6 தான் பறக்கணும். இந்த வாட்டியாவது நம்மளுக்கு விக்கெட்டு விழாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கடவுளை வேண்டிக்குங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறோம். இந்த ஓவரில் நம்ம விக்கெட்டே எடுக்கக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரைட் சைடு கேப்பில் அடிச்சிருக்காரு ஒரு 6. பவுண்ட்ரி 70 runs. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷே. ஸ்ட்ரைட் கேப்பில் அடிச்சிருக்காரு ஒரு 6. 89 meters. 4ங்க. 6 கூட இல்லை, 4 தான். பிச்சாகி தான் போயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நோ பாலாவது போட்டால் கூட ஒரு ஸ்கோராவது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோரும் கிடைக்குமா? செகண்ட் ஓவர்ஸில் 80 runs ஃப்ரம் ஆர்சிபி. கப்பு முக்கியம் பிக்கலையே, நம்மளுக்கு தான் இந்த கப்பும் வேணும். தொடர்ந்து நம்ம 5 மேட்ச்கிட்ட ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன், அது வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, உங்கள் பவரால் தான் நாங்கள்லாம் ஜெயிக்கிறோன்னு சொல்கிறாரு துபே. அம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு பவுலரு. தூக்குவார துபே 6 ரைட் சைடு கேப்பில். 92 runs ஃப்ரம் ஆர்சிபி. ஆர்சிபி அடிப்பீங்களா கப்பு? இந்த வாட்டி 6வது கப்பு உங்களுக்கு. $98 ஆர்சிபி. நோ விக்கெட்ஸ் மோர்.
வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்ட் 6 இது. பார்ட் 5 ஏற்கனவே போட்டேன். ஆர்சிபி விசஸ் டிசி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பவுலர் போடுறாரு. விராட் கோலி அடிப்பார். ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. பவுண்ட்ரியா, ஆனால் கேட்ச் போக வேண்டியது, கேட்ச் போகல. ஜஸ்ட்டு விராட் கோலி தான் கொஞ்சம் அவுட் ஆகுறாரு. அவுட் ஆகாமல் கொஞ்சம் விளையாண்டா நல்லாயிருக்கும் விராட் கோலி அவர்களே. திரும்பி அதே ரைட் சைடு கேப்பில் ஒன்று அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. $116 ரன்கள். திரும்பி ஒரு 6 அதே சைடில் ரைட் சைடு கேப்பில் அதே 6 தான். உங்கள் பவரால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்கிறாரு விராட் கோலி. உண்மையிலுமே நான் விராட் கோலிக்காகவே இந்த ஐபிஎல் மேட்ச் விளாடுவேன். அதேமாரி வேர்ல்டு கப் T20யும் அதேமாரி தான். என்னடா அந்த வீடியோ போடலன்னு பார்க்காதீங்க. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா அதையும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். 128 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி, 0 விக்கெட்ஸ். மறுபடியும் ஒரு கேப்பில் அடிச்சிருக்கார் ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த அம்புக்குறிக்கு என்னென்ன அர்த்தம்னு கேட்டோம். நீங்கள் கமெண்டே பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 தட்டிருக்காரு கேப்பில். ஃப்ரம் ஆர்சிபி, நீங்கள் தான் இந்த வாட்டி கப் அடிக்கணும் 2025ல். அடிப்பீங்களா? உங்களை நம்பி தான் நாங்களும் விளையாண்டுட்ருக்கோம். அடிங்களா? 6 ஸ்ட்ரைட் கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. 146 ரன். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட்டார். பேட்ஸ்மேன் லைட்டாக நவுந்திருக்காரு. திரும்பி அதே ஸ்ட்ரைட்டில் ஒரு கேப்பு. 6 தானே. பவுண்ட்ரி 152 ரன்ஸ். ஆர்சிபி. சன்ரைஸ் விசஸ் ஆர்சிபியா? மறுபடியும் ஒரு ரைட் கேப்பில் 6 அடிச்சிருக்காரு துபே. இன்னும் கொஞ்சம் பவர் அடிங்க. பவர் பத்தலை. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. எவ்வளோ தூரம் மீட்டர் போது பார்ப்போம். கரெக்டாக 100 மீட்டர். அவுட்டெல்லாம் தெறிக்க விட்றாங்க, பறக்க விட்றாங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 170 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. ஃபோர்த் ஓவரில் லாஸ்ட் பால் போட்டார். பேட்ஸ்மேன் அடித்தார் ஒரு 6. 76 அவுட்டு தெரிக்க. உங்கள் பவரால் தான் நாங்கள் ஜெயிக்கன்றது. இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025 ஆர்சிபி அடிக்கும் 6th கப் அடிக்குமா ஆர்சிபி? எத்தனை ரன் விஷயத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அடிச்சிருக்கார் ரைட் சைடு கேப்பில் விராட் கோலி ஒரு 6. 182 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வீடியோக்கு வியூஸ், லைக், சப்ஸ்கிரைப் எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண முடியும். அடுத்து ஒரு புதுசாக ஒரு கேம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். அது ஒரு சிமுலேட்டர் கேம் தான். சூப்பராக இருக்கும், தரமாகவும் இருக்கும், காய்ச்சலாகவும் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்த்து 200 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி, நோ விக்கெட்ஸ் மோர். 5th ஓவரில் லாஸ்ட் பால். மறுபடியும் ஒரு 6 தட்டுவாரா விராட் கோலி அவர்களே? தட்டி விட்டார் லாஸ்ட் ஓவரில்.
212 runs from RCB. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் விசஸ் நடக்கின்ற IPL 2025. தூபே அடித்தார் ஒரு 6, திரும்பி ஒரு 6 தட்டிருக்காரு. சர்பானஸே 224 ரன்ஸ். 6th ஓவரில் செகண்ட் பால் போகிறார் பவுலர், அடிக்கவில்லையே, 0. இந்த பால் அடிங்க துபே. அடித்தாருங்க, அதே சைடு ரைட் சைடு பவுண்டரி, அவன் கேட்ச் பிடிக்க இயலவில்லை. பவுலர் போகிறாரு, துபே அடிப்பாரா? ஜஸ்ட்டுங்க ஸ்டெம்ப் அவுட் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் ஆகலை. மறுபடியும் ரைட் சைடில் கேப் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, கேட்ச் அவுட்டு, ஆனால் கேட்ச் ஆகலை. 7th ஓவர் போட்டாச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் கேப்பில் ஒரு அடிச்சிருக்காரு, ஒரு 6, 89 meters, 240 runs. 4ங்க, அது 6 4. நான் கூட 6 தான் போனேன், 4 போயிருக்கு பிச் ஆகி. இப்போ 6ங்க, 104 meters. நான் அம்புக்குரிய காணோம், சரி நம்ம எங்கேயா அடிப்போம். அதே கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு, 130. 252 runs ஃப்ரம் RCB. 7th ஓவர் 3rd ball. பவுலர் போட்டார், மறுபடியும் அதே கேப்பில் ஒரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. நோ பால், அவரே ஒரு பால் கொடுத்துட்டாரு, சூப்பர். நோ பால், ஆனால் ஸ்டெம்ப் அவுட்டு, ஆனால் ஆகலை. நோ பாலால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். விராட் கோலி, நீங்கள் இப்போ இந்த ஓவரில் அவுட் ஆகிருக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டீங்க. 265 runs ஃப்ரம் RCB. நோ விக்கெட்ஸ். அவங்க எத்தனை விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு தான் தெரியல, பார்ப்போம். விராட் கோலி இப்போ துபே இறங்கியிருக்கார் களத்தில். என்ன பண்ண போகிறா தெரியல, என்ன கேப்பில் அடி போகிறாரோ. ஓவர் 2 ஓவர் தான் இருக்குது நம்மளுக்கு. 65 runs தான், 265 runs தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 271 runs ஃப்ரம் RCB. ரைட் சைடில் ஒரு கேப்பில் வச்சுட்டார் 6. மறுபடியும் அதே சைடில் ஐயோ LBW விட வேண்டியது, தப்பிச்சிட்டார் துபே. துபே கரெக்டாக அடிங்க துபே, ப்ளீஸ் துபே. மறுபடியும் ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. 277 runs RCB. நம்ம 250 runs சொன்னோம், அது தாண்டியே போயிட்டோம் ஸ்கோரு. ஏன்னா ஓவர் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஓவர் பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. அதுமாரி விக்கெட்ஸும் ஒரு விக்கெட்ஸ் கூட இல்லை. ஒரு 4. திரும்பி பவுலர் போகிறாரு, பவுலிங் அடிப்பாரா தெரியல. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு ஒரு 6. எத்தனை மீட்டர் தூரத்தில் போவோம்? 102 meters, 6. துபே சூப்பர், உங்கள் பவரால் தான் நாங்கள் அடிக்கிறோம், உங்கள் ஆதரவால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம்ன்றாரு. இது வரைக்கும் நாங்கள் 5 கப் அடிச்சிட்டோம், உங்களால் 6வது கப் அடிப்போமான்னு தான் தெரியல, பார்ப்போம். 287 runs ஃப்ரம் RCB. பெங்களூரு விசஸ் ஹைதராபாத். லாஸ்ட் ஓவரில் போட்டாச்சு. 293 meter ரன். திரும்பி ஒரு சைடு பேக் சைடு கேப்பில் ஒரு 6. 300 தொட போகிறோம். விராட் கோலி சூப்பர் தலைவா, வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவா. ஸ்ட்ரைட் ஒரு கேப்பில் ஒரு 6 அடிச்சிருக்காரு விராட்டு. உங்கள் பவரால் தான் நாங்கள் அடிக்கிறோம், உங்களால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்கிறாரு.
305. நாங்கள் 10 ஓவர்லேயே 300 அடிக்கிறோம். அவங்க எத்தனை அடிக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாட போனோம். அங்கே 10 ஓவரில் 64 ரன் அடித்தாங்க. நாங்கள் இங்கே 10 ஓவரில் எத்தனை ரன் அடிக்கிறோம் நீங்களே பாருங்கள். இது கேமு, அது ரியலு, அவ்வளோதான் வித்தியாசம். 300, 170. தொடர்ந்து 5 பால் 6 போயிருக்கு. இந்த பாலும் 6 இல்லை, 4. ஆனால் கேப்பில் அடிச்சிருக்காரு ரைட் சைடில். ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேட்டிங் ஸ்கோரு, இப்போ அவங்க பவுலிங் ஸ்கோரை பார்த்துட்டோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்கள். இப்போ இது அவங்க டார்கெட்டு 322 ரன்ஸ். சீக்கிரம் கட் பண்ணுங்கள். ஓகே, கிரவுண்டை பார்த்தாச்சு. இப்போ அவங்க பேட்டிங் ஸ்கோர், இது நம்ம பவுலிங் ஸ்கோரு. ஓகே, போட்டாச்சு. யாரை இறக்கியிருக்கோன்னு தெரியல, டக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டோம். க்ரீன் இறக்கியிருக்கோங்க. இவர் நல்லா போன வாட்டி சூப்பராக பால் போட்டார். இந்த வாட்டியும் கரெக்டாக போடுவாரா தான் தெரியல. ஃபஸ்ட்டு பாலே 0 போயிடுச்சு. செகண்ட் பாலு இது வேஸ்ட்டுங்க, ட்ரையல் பீஸுங்கெல்லாம் 0வில். ட்ரையல் பீஸில் நம்ம ஜெயிக்கிறது வேஸ்ட்டு. தொடர்ந்து 3 பால் விட்டார் பேட்ஸ்மேன். கரெக்டாக நிற்கிறாரு, ஆனால் இப்போ அடிச்சிருந்தா 6, ஆனால் போகலை. 4வது பாலும் விட்டார், 5வது பாலும் விட்டார். 5வது பாலும் விட்டுட்டு போயிடுவார். ஆட்டங்க 6 பறக்கிறது பறக்கலை. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிக்கிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓவர் போடுறோம். எத்தனை ரன் அடிக்க போகிறாங்க இதில் சன்ரைஸு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், நாம் போட்டிருக்க வீடியோ பார்ட் 6. அதாவது இது வரைக்கும் நம்ம 5 கப் அடிச்சிட்டோம். இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்மளுக்கு 6வது கப்பு முக்கியம். பிகிலே இந்த வாட்டி RCB தான் அடிக்கணும் கப்பு. பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்கார், அடிப்பாரா 6? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. ஒரு 6 தட்டிருக்காரு ரைட் சைடு கேப்பில் நினைக்கிறேன். 0 RCB தான் ஹீரோ. ஒரு ஓவர் காலி. செகண்ட் ஓவர் ரைட்டு யாரோ மீடியமில் இறக்கியிருக்கோம். யார்? திரும்ப க்ரீன் தாங்க. நம்ம தலைவங்க, இவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க விட மாட்டான் யாரையுமே. இதை பார்த்தீங்களா சொன்னேன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற ஒரு வீடியோக்கும் வியூஸும் சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். செகண்ட் ஓவரில் 3rd பால் போட்டாச்சு. 4th பால் பேக் சைடில் அடிக்க பார்த்தாரு, அடிக்க முடியல அவரால். ஒரு டைமிங் தாங்க, அந்த டைமிங்குள்ளே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமிங்குள்ளே அடித்தா 6 4ன்னு பறக்கும். நான் கரெக்டாக அடிக்கிற பாருங்க, டைமிங்குள்ளே 6 4ன்னு பறக்கு பாருங்க. அதேமாதிரி நம்ம கேரக்டர்ஸும் பவர் ஏற்றி வச்சுருக்கோம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதனால தான் அவங்கவுங்க 6 அடிக்கிறாங்க. ஓகே, 3rd ஓவர் யார்? 2 பிளேயருக்கு இருக்கோம். இவரும் நல்லா போடுவார் பவுலிங்கு. ஓப்பனிங்லேயே ஒரு 0. நாங்கள் ஹெட்டிலே அடிக்க வாங்க போகிறீங்க நீங்கள். ஆனால் ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைதராபாத் விசஸ் பெங்களூர்.
மறுபடியும் 2 play ஒரு 3 0 விட்டார். இது 4வது 0 போகுமா? ரைட் சைடு கேப்பில் ஒரு 4 தட்டுருக்காரு. எங்கள் ஆள் தடுக்க பார்த்துருக்காங்க, ஆனால் தடுக்க முடியலையே. இன்னும் கொஞ்சம் ஓடி வந்தால் கூட அவர் தடுத்து பிடிச்சிருப்பாரு. ஒரு 4 தட்டிட்டாரு. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் பால். பவுலர் போகிறாரு. 2 play போடுங்க. ஒரு 4, மற்ற 4 பாலும் 0. ரைட் ஏராம் ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஏன் மாற்றி மாற்றி வைக்கிறீங்க? ஓகே, இன்னும் 6 ஓவர்கள் பாக்கி. 6 ஓவரில் சன்ரைஸ் எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு தெரில. சன்ரைஸ் ஹைதராபாத் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் எவ்வளோ அடிக்க போகிறாங்க தெரியல. வீடியோ பார்க்குறவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் அடிச்சிருக்காரு. ஐயோ, பிச்சாகி போயிருக்கு. ஒரு 4. கொஞ்சம் ஓடி வந்திருந்தா அவர் பிடிச்சிருந்துருக்கலாம், பிடிக்கலையே. 4th ஓவரில் செகண்ட் பால் போட்டார், ஆனால் 0ல் போயிடுச்சு. நீங்கள் ஒரு டைமிங் பார்த்து அடிக்க மாட்டீங்க. டைமிங் பார்த்து அடிச்சிங்கன்னா ஒரு 4 இல்லை 6 போகிறோம். இங்கே தான் வேஸ்ட். சன்ரைஸ் வழங்கும் சன்ரைஸ் காஃபி செம்மையாக இருக்குங்க. பவுலர் போகிறாரு. மறுபடியும் ஒரு பறக்குமா 6. போகலை. லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ணிருக்காரு, ஆனால் 4 தட்டலான்னு பிளான் பண்ணிருக்காரு, ஆனால் அடிக்கலை. 5th ஓவரில் ரைட் யாரும் 2 play தான் திரும்பி இறக்கியிருக்கோம். அது நம்ம தெரியலங்க, இவரை இறக்குனா தான் ஒரு 4 0வாவது 6 0வாவது எஸ் ஆகிடுது. 2 play. நான் என்றைக்குமே உங்கள் பவுலர்ஸ் ஃபேனுங்க தான். பேட்டிங்கில் விராட் கோலி, பவுலிங்கில் உங்களுக்கு தான் நான் சப்போர்ட். 2 play. பவுலிங் போடுங்க. ஐயோ, கேட்ச் அவுட்டா? ஓகேங்க, ஒரு பவுண்ட். நம்மளுக்கு ஒரு கேட்ச் கிடச்சிருக்கு, விக்கெட் கிடச்சிருக்கு. ஆர்சிபி மூலமாக ஒரு விக்கெட்டு சன்ரைஸ் போயிடுச்சு. ஒரு விக்கெட் இருந்துட்டாங்க 2 play மூலமாக. ஷர்மா இறங்கியிருக்காரு. திரும்பி அடிக்கிறாரு. அடிப்பாரா? இல்லை, போல. 5th ஓவரில் தேர்ட் பால் போட்டாச்சு. 5th ஓவரில் தேர்ட் பால். ஆர்சிபி நீங்கள் வெற்றிகரமாக ஒரு விக்கெட் எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. 14 ரன்ஸுக்கு ஒரு விக்கெட் இருந்தது சன்ரைஸ். ஆர்சிபி. சில பேர் ஒரு டீமுக்கு ஒரு வீடியோ போடுவீங்க. எனக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும், நான் ஆர்சிபி வீடியோவாக போடுறேன். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை. இதுக்கு முன்னாடி அயோட்டாஸ் 318 ஒரு கேம் போட்டிருப்போம். அந்த கேமு இப்போ என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதனால் அந்த கேமோட வீடியோ போட முடியல, அதனால் விட்டாச்சு அந்த வீடியோவை. ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. பேக் சைடில் 20 ரன்ஸ். ஒரு ஸ்பின்னர் இறக்கியிருக்கோம். ஒரு 4 தட்டார். 24. ஐயோ, மீன் பிடிக்கிற மாதிரி எகிரிக்காரு, ஆனால் ஒரு 4 தான் போயிருக்கு. ஷர்மா செம்ம அடிக்கிறார் பொழுது. ஒரு 6 ஒரு 4 ஓப்பனிங்கில். அவுட்டா? இல்லைன்ட்டார் அம்பையர்ஸ் அவுட்டுன்னு சொல்லுங்கள் அம்பையர், ப்ளீஸ் அம்பையர். நோன் தான் தலையாட்டுவார். 24 ரன்ஸ். இன்னும் 4 ஓவரில் எப்படி 300 அடிப்பாங்களே தெரியலையே. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பின்னர் யாருக்குனாலே நம்மளுக்கு உங்களாம் பதட்டப்படுறாங்க. 7th ஓவர். ஓகே,
24 runs, 4 wickets, Sunrise. திரும்பி ஒரு 4, 28 runs, Sunrise. ஜீரோ. தலைவனாக இருக்குது கொஞ்சம் ஜோசஃபை. அப்போ நான் கண்டிப்பாக ஒரு 4 போவோம், இல்லைன்னா 4 விக்கெட்டாவது போவோம். 6 தான் நினைக்கிறேன். 34 runs, ஐசராஸ். மறுபடியும் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஆர்சிபி இன்னொரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. அவுட்டெல்லாம் தெறிக்க விடுவாங்க, பறக்க விட்றாங்க. தந்தானா சன்ரைஸுக்கு 2 விக்கெட் இழந்துட்டாங்க. 34 runs, 74. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் பால் கொடுத்துட்டோம். அம்பையர் ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருப்பார். எப்படியும் ஒயிட் பால் நம்ம போட்டது. 7th ஓவரில் ஒரு பால் ஒயிட் பால் போட்டோம். மறுபடியும் ஒரு ஒயிட் பால் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாங்க, அம்பையர் கையை விரிச்சா பார்த்தீங்களா, சோளக்காட்டு பொம்மை மாதிரி. பவுலர் போடுறாரு. மறுபடியும் ஒரு 6 தட்டுவாரா? இப்போ எப்படியும் ஸ்பின்னர் தான் நாங்கள் இறக்குவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 ஓவர் இருக்குல்ல, ஸ்பின்னர் இறக்குனா தான் கொஞ்சமாவது அவுட்டாவது ஆகும். ஆனால் போன மேட்ச்சில் வந்து டிசி நம்ம கூட விளாண்டாங்க. 4 விக்கெட்ஸு தொடர்ந்து 4 விக்கெட்டு. ஐயோ, மறுபடியும் ஒரு நோ பால் கொடுத்துட்டோம். ஸ்பின்னர் பாய் அம்பேருக்கு பாருங்க, நிலாவை சுற்றி ரவுண்ட் அடிங்கன்றாரு. டைமிங் பார்த்து அடிக்கணும். டைமிங் பார்க்கலன்னா போகாது பால். ஸ்பின்னர் பாய் கரெக்டாக அவுட் அடிக்க பாருங்கள். நம்மளாவது ஒரு விக்கெட் கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு விக்கெட் கூட எடுக்கல, பார்த்தீங்களா? அதான் ஹைலைட்டு. மறுபடியும் ஒரு நோ பால் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்டு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் எதுவுமே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் 1 2 3 சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி தான் அடுத்தடுத்த வீடியோலாம் சூப்பராக ஹைலைட்டாக காத்துட்ருக்குது. கம்மிங் ஜூன் சொல்லுவாங்களே, அது இதுதான். மறுபடியும் ஒரு ஸ்பின்னர் பாய் இறக்கியிருக்கோம். லாஸ்ட் ஓவரு 2 விக்கெட்டு, சன்ரைஸ். நம்ம 0, ஒரு விக்கெட் கூட எடுக்கல இந்த வாட்டி. நல்ல விஷயம், அருமையான விஷயம். பாயிண்ட் டேபிளில் நம்ம ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கிறோம். வெளியே 9th ஓவரில் ஃபஸ்ட் பால், 3rd பால். அம்பையர் இல்லைன்னு தானே வரும், எப்படி இருந்தாலும் சொன்னேன். கேட்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் நாங்கள் நோ பால் தான் சொல்லுவோன்றார். ஓவர் கம்ப்ளீட் ஆக போகுது. 38 runs, 2 விக்கெட், சன்ரைஸ் ஹைதராபாத். முடிஞ்சு போச்சு. 38. நம்மளுக்கு தான் கப்பு. வாங்க கப்பு வாங்குங்க, கப்பு வாங்க. பிகிலே கப்பு வாங்குங்க, நம்மளுக்கு தான் கப்புன்னு எழுதி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு 6வது கப்பு. வெற்றிகரமாக நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் கூட விளாண்டு ஒரு கப் அடிச்சிட்டோம். அங்கே பாருங்க, எங்கள் தலைவங்க டான்ஸ்லாம் ஆடுறாங்க, ஜிங்கு சிக்கா. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.